வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ ஒரு 6 months முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்வியூ வந்து நியூஸ் ஃபோக்கஸ் கொடுத்துருந்தீங்க. எப்படி தமிழ் மக்களோட பாப்புலேஷன் வந்து கம்மியாகிட்டே இருக்குது, ஃப்யூச்சரும் அது வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது மக்களால் நல்லா ரிசீவ் பண்ணப்பட்ட ஒரு இன்டர்வியூ. இப்போ ரீசெண்டாக ஒரு கட்டுரை வந்து லைவ் மின்ட்டில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. விவேக் கோல் வந்து எழுதியிருந்தார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா முழுக்க ஏறக்குறைய இந்த ட்ரெண்ட் இருக்குது. ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து இந்தியாவில் 1971 வந்து 5.2லேருந்து 2018 வந்து அது 2.2 குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அதில் போட்டிருக்காரு. இப்போ இன்னும் கம்மியாயிருச்சுன்ற செய்தியும் வந்துட்டுருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க சார் இதை? இல்லை, இது எக்ஸ்பெக்டட் தான். 1947 வந்து நம்மளோட ஃபர்டிலிட்டி ரேட்டு வந்து 6 இருந்தது. ஸோ அங்கேருந்து 1975 வரைக்கும் அது 5.2 தான் வந்தது. 1975க்கு அப்புறமா அது ட்ரமேட்டிக்காக குறைஞ்சு இன்றைக்கி அது 2.1 கீழே போய் 2ல் இருக்குது. இது வந்து அவர் வந்து எதை ஒரு நேஷ்னல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலி பிளானிங்கை வச்சு சொல்கிறாரு. ஸோ 2 தான் நம்மளோட 2.1 இருந்தால் தான் பாப்புலேஷன் ஏறும். ஒரு அம்மா அப்பாவுக்கு 2 குழந்தை பிறந்தால் பாப்புலேஷன் ஏறும். அது குறைஞ்சதுன்னா பாப்புலேஷன் குறையும். இப்போ ரிப்ளேஸ்மெண்ட் ரேட்டு கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறப்ப ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டு கீழே போயிடுச்சு. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2050 இந்தியாவோட பாப்புலேஷன் பீக் ஆகும் 1.9 பில்லியன் பீப்புளில் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது. 190 crore பீப்புள். அது இப்போ இல்லை, 170 கோடியில் பீக் ஆகிடும், 2040 பீக் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த தாத்பரியம். ஸோ இந்த 2014 1990s தான் ஃபஸ்ட்டு கேரளா வந்து லெஸ் தென் 2 போச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு எல்லா ஊரும் வந்துடுச்சு. இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோர் தென் பாப்புலேஷன் இருக்கிறது 2 ஊர் தான். ஒன்று பீகார், ஒன்று உத்தரப்பிரதேஷ். அவங்களும் இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கிட்டுருக்காங்க. அவங்களும் இன்னொரு 10 வருஷத்து 5 வருஷத்தில் பிலோ பவர்ட்டி, பிலோ தட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் போயிடுவாங்க. இது என்ன லார்ஜ் ட்ரெண்ட்ஸை காமிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெண்மணிகளோட கல்யாணம் லேட்டாக நடக்கிறது. முன்னெல்லாம் 15-14 வயசில் நடந்துடும். இப்போ வந்து ஆவரேஜ் வந்து 18 வயசுக்கு மேலேங்கிறது ஊர்ஜிதமாயிடுச்சு. ஸோ 20-25, நம்ம ஊரில் 30 கூட ஆகிடுது. ஸோ 15லேருந்து சைல்டு பேரிங் ஏஜ் 40 வயசு வரைக்கும் 25 வருஷம் தான் சைல்டு பேரிங் ஏஜ். ஸோ இந்த சைல்டு பேரிங் ஏஜ் கல்யாணம் பண்ணுறதுங்கிறதே 26-27 ஆனதுனால 2க்கு மேலே குழந்தைங்க பிறக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேர். ஸோ அது ஒன்று டெவலப். ஸோ இந்தியா ஹேஸ் பிகம் ரிச்சர் அண்ட் மோர் ஹெல்த்தியருங்கிறது நம்ம பார்க்குறோம். ஏன் எல்லோரும் 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 காரணம் இருக்குது. ஒன்று, அப்போ இன்ஃபண்ட் மார்ட்டாலிட்டி ரொம்ப ஹையாக இருந்தது. ஸோ இந்த குழந்தை சர்வைவ் ஆகுமா அப்படிங்கிறத ஒரு கேள்வி இருந்தது. 2வது, என்கிட்ட மோர் குழந்தைங்க இருந்தால் ஈஸியாக இன்னும் வேலைக்கு போவாங்க. ஸோ ஈச் சைல்டு வாஸ் அன் அசெட். சைல்டு லேபர் ரொம்ப காமனாக இருந்தது எல்லோரும் சிவகாசி மாதிரி இடத்துலலாம். ஸோ தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நான் சின்னவனாக இருந்தபோது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் சின்னவனாக இருந்தபோது டீ ஊற்றுறதெல்லாம் பையன் 10 வயசு பசங்களை டீ ஊற்றுறது, மெக்கானிக் ஷாப் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு அதெல்லாம் ஒரு அசெட்டாக பார்த்தாங்க. அந்த பையன் வெளில போய் 20 ரூபா கொண்டு வந்தால் ஒரு அசெட்டாக இருந்தது. இப்போ படிக்க வைக்கணும். காமராஜுக்கு அப்புறமா வந்து காமராஜ் ஆரம்பித்து மற்ற எல்லா கவர்மெண்ட்டும் இங்கே ஃபாலோ பண்ணது வந்து இன்றைக்கி வந்து எஜுகேஷனுக்கு நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுற 2 பேரில் ஒருத்தர் வந்து காலேஜுக்கு போகிற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ அதனால் வெரி கிளியர்லி நம்ம வந்து வி ஹவ் பிகம் அ ரிச்சர் ஸ்டேட். அது மாதிரி எல்லா ஸ்டேட்டும் ரிச்சர் ஆகுது அப்படிங்கிறது இதுதான் இண்டிகேட் பண்ணுறது. பட் தமிழ்நாடு வந்து ஹஸ் கான் வே அஹெட் ஆஃப் தி கர்வ் இன் த சென்ஸ் தட் நம்ம 1.6 இருக்கோம். ஸோ நம்மளோட பீக் பாப்புலேஷன் நம்ம தாண்டிட்டோம்னு நான் நினைக்கிறேன். அது நீங்கள் சர்வே எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வச்சுப்பாங்க. எதர் தாண்டிட்டோம், இல்லாட்டா அடுத்த 5-10 வருஷத்தில் 5 வருஷத்தில் தாண்டிடுவோம். ஸோ தமிழ்நாடு வில் பிகம் லைக் ஏ கிரேயிங் ஸ்டேட் லைக் ஜெர்மனி ஆர் இங்கிலாந்து மாதிரி இருக்கும். அதனால்தான் நான் சொன்ன மாதிரி நார்த் இந்தியாவிலேருந்து எல்லோரும் வந்தது. நான் 6 மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்து அது பரபரப்பாக போய் அப்புறம் பிபிசி வேறு அதை இன்டர்வியூ எடுத்தாங்கன்னா, அது வந்து இப்போ வந்து நான் இன்றைக்கி சொன்னது இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் சர்வேனால் ஊர்ஜிக்கப்பட்டிருக்கு. தட் இஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நான் நினைக்கிறேன்
இன்றைக்கி இருக்கிற பாலிசி மேக்கர்ஸ் வந்து இந்த த்ரெட்டை சீரியஸாக எடுத்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு த்ரெட்னு பார்க்குறீங்களா இந்த பாப்புலேஷன் டிக்ரீஸ்? இந்தியாவுக்குன்னு பார்த்தா த்ரெட்டு கிடையாது, தமிழ்நாட்டுக்கு இது ஒரு த்ரெட்டு. இந்தியாவுக்கு ஏன் த்ரெட்டு கிடையாதுன்னா டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டுங்கிறது ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் 2040 வரைக்கும் இந்தியாவுக்கு டைம் இருக்குது. 2021 to 2040 இந்த 20 வருஷத்தை நம்ம ஏதாவது மாற்றி பண்ணோன்னா டெஃபினட்டாக பெட்டராக நடக்கும்னு. தமிழ்நாடுக்கு அந்த டைம் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக யூ வில் ஹாவ் சோஷியல் டென்ஷன்ஸ் விச் ஐ செட், உங்களுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணேன் போன வாட்டி. ஸோ என்னோடய கணக்கு என்னென்னா 2040 15 to 20% வில் பி ஹிந்தி ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் வில் vote in தமிழ்நாடு. ஸோ இன்றைக்கி நீங்கள் அரசியலே மாறிடுங்கிறது என்னோட கருத்து. ரைட். இப்போ வந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. ஒன்று வந்து தமிழ்நாடு கேரளா எக்ஸாம்பிள் வச்சிங்க, அதே மாதிரி பீகார் யூபி எக்ஸாம்பிளும் வச்சிங்க இல்லையா? ஸோ தமிழ்நாடு கேரளாவில் வந்து ஃபர்டிலிட்டி ரேட் கம்மியாக இருக்குது, பீகார் யூபியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா? ரொம்ப அதிகமாக இல்லை, ஓரளவு 2.5 2.6 ரூரல் ஏரியாவில் 3 இருக்குது. இதில் டிஃப்ரென்ஸ் என்னன்னா நம்ம பொருளாதார ரீதியாக சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம அவங்களோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க நம்மளோட ரொம்ப மோசமாக இருக்காங்க. ஸோ ஒரு வகையில் பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமாக தானே தெரியுது. பாசிட்டிவ் தான். ஸோ அதை என்கரேஜ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் இல்லையா? பட் ஆனால் உங்கள் தமிழ்நாடு நாளைக்கு வந்து இப்போ மெடிக்கல் ஹெல்த்து ஏற மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஏற பாப்புலேஷன் ஏஜிங் பாப்புலேஷன் ஏற உங்களுக்கு ஒர்க்கிங் பாப்புலேஷன் இருக்காது தமிழ்நாட்டில். ஸோ இது வந்து ஒரு சயின்ஸ் மாதிரி, இது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக க்ளீனாக 2.1க்கு மேலே ரொம்ப போகக்கூடாது, 2.1 கீழே ரொம்ப போகக்கூடாது. நீங்கள் 2ல் இருந்தால் கூட ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் 2.1லேருந்து 1.6க்கு போயிட்டீங்க, இன்னும் இறங்கி 1க்கு வரைக்கும் போகிறீங்க. ஸோ your population will start to decline. அப்படின்னா ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் குறையும். ஸோ நீங்கள் லேபர் இப்போது சவுதியில் அமைச்சு வேலைக்கு போகிறாங்க, கல்ஃபில் வேலைக்கு போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பீப்புள் வில் go towards high paying jobs. So you will have to import people from other places, which is a big problem, which will cause social tension. ஸோ இன்னும் ஒரு கேள்வி எனக்கு வந்தது. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக வளர்ந்துருக்கு இல்லையா? ஸோ இந்த வளர்ச்சி வந்து இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பாப்புலேஷனை கம்மி பண்ணனால ஏற்பட்ட வளர்ச்சியா, இல்லாட்டி பொருளாதார வளர்ச்சி இருக்கிறதோட ஒரு ப்ராடக்ட் பை ப்ராடக்டாக? இல்லை, இது வந்து நீங்கள் சிக்கனாக எக்கான்னு கேட்குறீங்க. பெண்டுலம் வந்து ஸ்விங் ஆகும், கரெக்டாக ஒரு இடத்துல வந்து நிற்காது. பெண்டுலம் வந்து ஈக்குவலிபிரியம் பாயிண்ட்டை சுற்றி போகும். நீங்கள் வந்து ஈக்குவலிபிரியம் பாயிண்ட்டுங்கிறது 2.1. நம்ம கேஸில் வந்து அது 3ல் ஆரம்பித்து அது ஸ்விங் ஆகி 1.6க்கு போயிடுச்சு. நீங்கள் 2.1லேயே கரெக்டாக நிறுத்தணும். அது வந்து நேச்சுரலாக நிறுத்தாது. இப்போ அது 1.6லேயும் நிற்காது, அது போய் 1ல் போய் முடிய போகிறது. ஸோ அதில் 1ல் போகாமல் நிறுத்தத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு நான் கேட்குறேன். 2.1 வரைக்கும் நல்லது, ப்ரோக்ரஸ் நீங்கள் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். 2 வரைக்கும் கூட ஓகே, பட் 1.9 கூட ஓகே, பட் யூ ஹவ் கான் டு 1.6. ரைட். ஸோ இப்போ தமிழ்நாடு இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுற இதே ப்ராப்ளம் வந்து யூரோப் ஏறக்குறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூரோப்பு, ஜப்பான் இன்னும் கிளியராக உங்களுக்கு பார்க்கணும், ஃபேஸ் பண்ணிட்டு ஜப்பான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு த்ரெட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, நிறையா மைக்ரண்ட் இன்ஃப்ளோ இருக்க வாய்ப்பு இருக்குது, அது வந்து இங்கே லோக்கலில் டென்ஷன் கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? பட் இந்த ப்ராப்ளம் பெருசாக யூரோப்பில் இல்லையா? அங்கே அவங்க மேனேஜ் பண்ணியிருக்காங்களே. ஜெர்மனியில் எப்படி ஃபார் ரைட் பார்ட்டினா ஏன் வருது? அப்புறம் யூகேல இண்டிபெண்டன்ஸ் பார்ட்டின்னு வந்து EU விட்டு ஏன் வெளில போனாங்க? ஆனால் அது இன்னைக்கு நேற்று இல்லையா? அது 100 இயர்ஸ் சார், 100 இயர்ஸ் ரைட் 100 இயர்ஸ் அங்கே டெவலப் கிடையாது. யூகேல வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா 2 பார்ட்டி தான், 3 பார்ட்டி தான் யூகேல இருந்தது. ஒரு லிபரல் பார்ட்டி, இப்போ லிப்டெம்னு சொல்கிறீங்க, அதை சோஷியல் டெமோக்ராட்ஸ் அண்ட் லிபரல்ஸ், ஒரு லேபர் அண்ட் கன்சர்வேட்டிவ்ஸ். யூகே இண்டிபெண்டன்ஸ் பார்ட்டிங்கிறது 25 வருஷத்தில் வந்து இன்னைக்கு காணாமையே போயிடுச்சு. அது வந்ததே EUவை தேர்ந்து நம்ம தனியாக பிரிக்கிறதுக்கு தான். ஏன்னா ஈஸ்டர்ன் யூரோப்லேருந்து இன்ஃப்ளெக்ஸ் வந்தாங்க. யூரோப்லேயும் ஒரு ஜெர்மனிலையும் ஒரு ஜெனோஃபைட் ரைட் விங் பார்ட்டி ஏறிச்சு. ஸோ இப்போ ஹங்கேரியில் விக்டர் ஆர்பன் ஒருத்தருக்கான், ஒரு ரைட் விங்கு. லப்பென்னு ஃப்ரான்ஸில் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன இமிக்ரெண்ட்ஸை அடிக்கிறாங்க. இமிக்ரெண்ட்ஸை ஏன் அடிக்கிறாங்க? ஏன்னா இமிக்ரெண்ட்ஸு உங்கள்கிட்ட பாப்புலேஷன் குறைஞ்சதுனால, வேலை செய்ய ஆள் இல்லாததுனால இமிக்ரெண்ட் வந்திருக்கான். அதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் அவங்களே அடிக்கிறீங்க. ஏன் இவ்வளோ வீசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அமெரிக்காவில்? ஏன்னா அமெரிக்கனுக்கு இருக்கிற வேலையை பாதி வேலையில் நீங்கள் செஞ்சிடுறீங்க.
அப்போ லாட்ரி சிஸ்டமில் H1Bயில் இருந்தால் தான் நீங்கள் அமெரிக்கா போக முடியும். கார்த்தால நீங்கள் போய் க்யூவில் பார்க்குறீங்கல்ல, அதெல்லாம் இந்த இமிக்ரேஷன் பாலிசி இந்த டென்ஷனால் தான். ஆனால் அங்கே இருக்கிற வேலையெல்லாம் பண்ணால் இங்கே பாப்புலேஷனே இல்லையா அமெரிக்காலேன்னு கொண்டாங்கிறான். நீங்கள் லேபர் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, சத்யம் நடேலாவை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க, சுந்தர் பிச்சை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ அகர்வால்னு ஒருத்தன் வந்திருக்கான், பராக் அகர்வால், அவனை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தி பெஸ்ட் ஆஃப் டேலண்ட் இஸ் கோயிங் அவே. ஹூ வில் ரீப்ளேஸ் இட்? இப்போ தமிழ்நாட்டில் 2 ப்ராப்ளம். பெஸ்ட்டு டேலண்ட்டு வெளியூருக்கு போயிடுது, ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லாமல் ஒரு ஹாலோ பிளேஸ் இருக்கிறச்ச பீகார்லேருந்தும் யூபியிலேருந்தும் பெங்கால்லேருந்தும் இங்கே வராங்க. அப்போ யூ வில் ஹாவ் ரைஸ் ஆஃப் சீமான் இஸ் அ கிளியர் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பாலிட்டிக்ஸ். பிரெயின் வாஷ் பண்ணி மூல செலவு நடந்திருக்கு. நீங்கள் டினை பண்ண முடியாது. அது நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ யூஎஸ் பார்த்தோம்னா அது வந்து ஒரு கண்ட்ரி ஆஃப் இமிகிரன்ஸ் தான். அது நீங்கள் நினைக்கிறீங்க. முடிச்சுக்கிறேன் ஒரே நிமிஷம். ஸோ ட்ரெடிஷ்னலாக அந்த லாஸ்ட் 150 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வேவ் ஆஃப் இமிகிரேஷன் வந்து அங்கே நடந்திருக்கு. அதில் ஒவ்வொரு வேவ் நடக்கும்போதும் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் ரைட் வந்து ஸ்ட்ராங்காக ஏறும். அதுக்கப்புறம் மக்கள் புரிஞ்சுப்பாங்க, ஓகே இதான் நடக்கலையே. ஸோ ஃபர்ஸ்ட் யூரோப்பியன்ஸ் ஃபுல்லாக இமிகிரேட் ஆகி அங்கே யூஎஸ் போனாங்க, அப்போ ப்ராப்ளம் நடந்தது. அதுக்கப்புறம் இந்தியன்ஸ் வந்து 1920s போகிறாங்க, 1920s இந்தியன்ஸ், இட்டாலியன்ஸ், அப்புறம் 60s இந்தியன்ஸ், இந்தியன் 70s 70s சார். அந்த டைமில் வந்து யூ ஹேட் a huge black population. ஸோ இதுக்கு ஒவ்வொரு இல்லை சரியாகாதுங்கிறத உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். 60s and 70s வரைக்கும் அமெரிக்காவில் ரேஷியல் இன்இக்வாலிட்டி இருந்தது. பிளாக்ஸுக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காம அவனை வேலைக்காரனாகவே வச்சுருந்தீங்க. அவனுக்கு யூனிவர்சிட்டி ஒழுங்காக கிடையாது, படிப்பு ஒன்றும் கிடையாது, பஸ்ஸில் ஏற முடியாது, அவன் லேபர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். நீங்கள் ஒன்ஸ் அவனை எமான்சிபேஷன் நடந்தப்புறம், கெனடிக்கு அப்புறமா ஜான்சன் டைமில் ரேசியல் செக்ரிகேஷன் முடிஞ்ச அப்புறம் தான் மெக்சிகன் லேபர் உள்ளே வந்தது. ஸோ நீங்கள் அந்த இமான்சிபேஷனை பார்க்கணும். ஆல் திஸ் இஸ் அ ப்ராப்ளம்ஸ் தட் ஹவ் ஸ்டார்டட் இன் 70s and 80s பிகாஸ் லோக்கல் பாப்புலேஷன் இஸ் ஏஜிங். ஏன் நீங்கள் அமெரிக்கன்ஸை உள்ள விட அப்போ யார் வேணால் அமெரிக்காவுக்கு இந்தியா படிச்சிருக்கியா, அங்கே ஒரு வேலை இருக்கா, நீ அமெரிக்கா இருப்பா, நீ ஏன்னு சொல்ல மாட்டேங்கிறான்? ஏன் உங்களுக்கு கவுன்சில் வாசலில் நிறுத்தி வைக்கிறான்? இப்போ இந்த லேண்ட் ஆஃப் இமிகிரன்ஸ் எல்லாம் சரியாக போயிடுச்சுன்னா ஏன் லாட்ரி சீட்டில் H1B எடுக்கிறான்? அங்கே எனக்கு வேலை இருக்குது, $3000 வேலை இருக்குன்னா H1B விசா கொடுக்க வேண்டியது தானே. இதே நான் 5 கோடி ரூபா 7 கோடி ரூபா அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு உடனே க்ரீன் கார்டு கொடுக்குறான். நெப்போலியன் க்யூவில் நின்னாரா? உங்கள் சினிமா நடிகர் நெப்போலியன், அவர் பணம் இன்வெஸ்ட் பண்ணார், விசா கொடுத்தாரு, இங்கே இருக்க சம்பாதிச்ச பணத்தை அங்கே எடுத்துன்னு போனார். அவருக்கு க்யூவில் நிற்கலையே, அவர் லாட்ரியில் நிற்கலையே. ஸோ அமெரிக்காலேயும் 2 விதம் இருக்குது. ஒன்று சாதாரண மிடில் கிளாஸ் இந்தியனுக்கு ஒரு ரூலு, பணக்காரனுக்கு ஒரு ரூலு. ரத்தன் டாட்டாவோட நெவ்யூ அமெரிக்காவில் செட்டில் ஆகிறேன்னா ரெட் கார்பெட் போட்டு கூப்பிடுவாங்க. நீங்கள் அங்கேன்னு வர வேண்டாம், சிட்டிசன்ஷிப்பை பாஸ்போர்ட்லேயே குரியர்லேயே அனுப்பிச்சிருவான் சிட்டிசன்ஷிப்பை. புரியுதுங்களா? ஆனால் நீங்களும் நானும் போனோன்னா 1000 கேள்வி கேட்பான். அதே ப்ராப்ளம் தான் இங்கே. பட் இதே உங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரைட் இருந்தது விசா இமிக்ரேஷன்னா, இங்கேயும் அது பாலிடிக்ஸ் ஆகும். ரைட். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 2 சூழலுமே இருக்குது. ஒரு சைடில் ஹை பாப்புலேஷன், ஒரு சைடில் வந்து இந்தியாவில் ஹை பாப்புலேஷன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ரைட். இன்னும் 20 வருஷம் தான் இருக்குது. இன் எனி கேஸ் இப்போ யூபியில் இருக்க சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ இந்தியா வந்து தமிழ்நாடு டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறேன், யூபியை டிஃப்ரெண்ட் ஹேண்டில் யூனியன் கவர்மெண்ட்னு சொல்லுங்கள். ஸோ யூனியன் கவர்மெண்ட் ஓகே, ஒரு யூனிஃபார்மான ஒரு பாலிசி இது கொண்டு வர முடியாது இல்லையா? ஆமாம். ஸோ அதை எப்படி டீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதான் நான் சொல்கிறேன், அதுதான் ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்காரு, ஒன் சைஸ் டஸ் நாட் ஃபிட் ஆல். அதனால தான் அவர் நீட்டில் சொன்னார், நீட் ஒரு சென்ட்ரல் இருக்குது, அவரோட ஸ்டேட்டும் டிசைட் பண்ணட்டும். எங்கள் காலேஜ் ஸ்டேட் ஃபைனான்ஸ் பண்ண காலேஜ் வந்து நீட்டில் இருக்கணுமா வேணாமாங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ என்ன கலப்புவாங்க, நீட்டில் வந்து நார்த் இந்தியன்லாம் வந்து எங்கள் சீட்டை பிடிக்கிட்டாங்கன்னு அடுத்தது ஆரம்பிக்கும். ஸோ இதை டிஃப்யூஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் காலத்தில் எக்ஸம்ஷன் இருந்தது. மோடி வந்தப்புறம் தான் எக்ஸம்ஷன் போச்சு. இப்போ நாங்கள் என்ன சொன்னோம், என்னோட 2019 பாலிசியில் எக்ஸம்ஷன் தரோம் அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம். த ஸ்டேட் கேன் டிசைட், தட்ஸ் அன் எக்ஸாம்பிள். அது ஒரு வழி, தட் இஸ் ஒரு லோக்கல் கவர்னன்ஸை எப்படி டீல் பண்ணுவீங்கன்னு. இப்போ பார்லிமெண்ட் சீட்டில் அவர் வந்து இன்றைக்கே நான் சொல்கிறேன், இது ஒரு 5 வருஷத்தில் நடக்கிறதா இல்லையான்னு பாருங்கள்.
534 சீட்டுக்கு பதிலாக அவர் 700 சீட்டில் ஒரு பார்லிமெண்ட் கட்டுறாரு. அப்போ பாப்புலேஷன் பேஸஸில் நீங்கள் பார்லிமெண்ட் டிசைட் பண்ணிங்கன்னா யூபிக்கு 200 சீட்டும் தமிழ்நாட்டுக்கு 20 சீட்டும் கொடுத்தீங்கன்னா, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், 160 சீட்டு யூபி கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு 60 சீட்டு கொடுத்தீங்கன்னா அதுதான் சொல்லுவார் அவர். ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. இது மாதிரி ஏன்னா பாப்புலேஷன் இங்கே குறைஞ்சிருக்கு. நம்மளால் சீட்டை ஏற்ற முடியுதே 71க்கு அப்புறம் நம்ம பார்லிமெண்ட்டில் சீட்டை ஏற்றுறதே நம்மளால் ஒத்துக்க முடியல. இல்லை, நீங்கள் சொல்கிறது எல்லாமே ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வரும்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், ஸோ தமிழ்நாடுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வருது. தமிழோட ப்ராப்ளம் என்னென்னா பாப்புலேஷன் ரொம்ப ஸ்டீப்பாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை எப்படி பெட்டர் பண்ணலாம், அந்த விஷயத்தில் யூபிக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2 பேருக்கும் ஒரே பாலிசி. அது யூபி கவர்மெண்ட் பார்க்கணும் சார், ஸ்டேட் கவர்மெண்டோட வேலை தான். ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டோட, இங்கே நம்ம கவர்மெண்ட்டோட வேலை. ஸோ யூ ஷுட் இன்சென்டிவைஸ் ப்ரொடக்ஷன். அமெரிக்காவில் இருக்குது இன்கம் டேக்ஸ், இங்கே இன்கம் டேக்ஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட் இல்லை. அமெரிக்காவில் ஸ்டேட் இன்கம் டேக்ஸ் இருக்குது, சென்ட்ரல் இன்கம் டேக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு குழந்தைங்க இருந்தால் உங்கள் ரேட்டு கம்மி. ஸோ டேக்ஸ் ரேட்ஸில் நீங்கள் தான் சண்டை போட்டு வாங்கணும். ஸோ பிடிஆர் போய் பேசணும், நாங்கள் குழந்தைங்களுக்கு ஹவிலி இன்சென்டிவைஸ். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன்னா கார்ப்பரேஷன் ஸ்கூலில் யாரும் சேர்க்கறது இல்லை. நீங்கள் 3 குழந்தைங்க பெற்றீங்கன்னா உங்கள் பசங்களை நான் டான் பாஸ்கோவில் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா பண்ணுவேன். ஏன் பிக்கஸ்ட் காஸ்ட் என்ன? எஜுகேஷன் காஸ்ட்டு. So if you give quality education at no cost, people will produce more children. I am just giving you an example. ஏன்னா ஸ்கூல் ஃபீஸு நீ கட்ட முடியாமல் தான் விற்கிறாங்க. 1. 2வது, கேன் ஐ பிரிங் ஹை குவாலிட்டி ஜாப்ஸ்? அதில் ஒரு ஸ்டெப் பெட்டராக எடுத்திருக்காங்க. ஃபின்டெக் சிட்டின்னு கொண்டு வருவோங்கிறாங்க. ஸோ இப்போது அகமதாபாத்தில் இருக்கிற ஒரு ஃபைனான்ஷியல் சிட்டி மெட்ராஸில் ஒரு ஃபைனான்ஷியல் சிட்டி வருமா? we don't want jobs, we want high quality jobs. ஏன்னா உன் பசங்க ஆல்ரெடி எஜுகேட்டட், காலேஜ் எஜுகேட்டட். நீ கடப்பாறையை எடுத்து குத்துனா வரமாட்டான். தமிழ்நாடு சினிமா இண்டஸ்ட்ரி கூட இஸ் இன் அ டைம் பபுள். எப்போ பார்த்தாலும் 10 படத்தில் 9 படம் விவசாயியை பற்றி பேசின்னு இருக்கீங்க. பட் ஆக்சுவலாக தமிழ்நாடோட சென்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அக்ரிகல்ச்சர் டிபெண்ட், ஒன்லி 11%. ஸோ இஃப் ஐ கிரியேட் ஜாப்ஸ் வேர் பீப்புள், திருப்பூர் மாதிரி 300 சென்டர் போட்டால் தமிழ்நாடுக்கு ஒத்து வராது, யூபிக்கு ஒத்து வரும். திருப்பூரில் வேலை செய்கிறவனா நார்த் இந்தியன் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஹை அண்ட் சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணணும். ஒரு படித்த அம்மையார் 10 வருஷம் பவரில் இருந்தாங்க. ஏன் சுந்தர் பிச்சையை பார்த்து கூகுளில் பெரிய ஆஃபீஸ் ஹைதராபாத்தில் போட்டதை தமிழ்நாட்டில் போட வச்சிங்கன்னா அது கரெக்ட் மூவ். அந்த அம்மையார் ஏன் பண்ணலன்னு அம்மையாரை கேட்க முடியாது. இப்போ அம்மையார் இல்லை. ஸோ அது மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? இப்போ ஹை அண்ட் ஆசாட்டுன்னு இருக்குது. தட் இஸ் ஒரு செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேட் ஆனப்புறம் அதை அசம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். டாட்டாஸ் அந்த பிளான்ட்டை போட போகிறாங்க. அதுக்கு ஹைலி ஸ்கில்டு லேபர் வேணும். அது இப்போ தாய்வான் அண்ட் வியட்நாமில் இருக்குது. அது தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகாவில் 3 இடத்துல பேசுகிறாங்க. நம்ம சண்டை போட்டு அதை இங்கே வாங்கணும். ஸோ தட் மீன்ஸ் மோர் கேப்பபிள் பீப்புள் வில் ஒர்க் இன் தமிழ்நாடு. தட் இஸ் ஹை ஸ்கில்ட் ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணணும், நாட் லோ ஸ்கில்டு ஆர் செமி ஸ்கில்டு. நம்மளோட ஜாப் க்ரியேஷனோட ஐடியா எல்லாமே செமி ஸ்கில்டை நோக்கி இருக்குது. But I am looking at differently. You should have high skill jobs. Correct. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ சைனா இதில் ரொம்ப கிளியரான ஒரு பாலிசி வச்சுருக்காங்க. பாப்புலேஷன் ரேட்டை டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணணும். அதனால தான் இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அது ப்ராப்ளம்னு பார்க்குறீங்க. பட் இது வரைக்கும் அந்த பாலிசியை கைவிட்ட மாதிரி கைவிட்டாங்களே. இப்போ 3 children நீங்கள் பார்க்குறியா? எக்கனாமிக்ஸில் ஒரு வீடியோ இருக்குன்னு நான் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ 3 குழந்தைலேருந்து அவார்டு தரங்குறான். இதுதான் சென்ட்ரலைஸ் பிளானிங்கோட ப்ராப்ளம். நம்ம ஊரில் சென்ட்ரலைஸ் பிளானிங் இல்லாதனால கொஞ்சம் ஜென்டிலாக ட்ராப் ஆச்சு. இன்ஃபேக்ட் நந்தன் நிலைக்கணி ஒரு புக் எழுதினார். அதில் டபுள் ஹம்ப் கேமல்னாரு. தமிழ்நாட்டு கர்நாடகாவில் டெமோக்ராஃபிக் டிஃபரெண்ட் முடிஞ்சிருச்சு. இல்லாட்டா 5-10 வருஷத்தில் முடிஞ்சிடும். கேரளாவில் முடிஞ்சிருச்சு. வேற யூபியில் 25 வருஷம் கழிச்சு தான் அந்த
டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் முடிய போகிறது. அதனால் யூபியில் திருப்பூர் மாதிரி ஒரு 10 சிட்டிஸ் வேணும். தமிழ்நாட்டில் உங்களுக்கு கிஃப்ட் சிட்டி லண்டன் மாதிரி ஒரு நிறைய யூனிவர்சிட்டி டவுன்ஸ் வேணும். ஸோ வெளிநாட்டு யூனிவர்சிட்டிஸை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். இப்போ அம்மையார் ஆட்சியில் நடந்ததை சொல்கிறேன். ரகுராம் ராஜன் ஒருத்தர் இருக்கார். அவர் இங்கே ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கணும்னு ட்ரை பண்ணார். ஆனால் அவரால் இங்கே ஆரம்பிக்க முடியல. தமிழ்நாட்டு பார்டரில் ஸ்ரீ சிட்டின்னு ஒரு இடத்துல யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்காரு. அதில் 1000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே படிக்கிறாங்க. 1000 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா ஒரு 20,000 பேருக்கு வேலை இருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலேருந்து ஆக்ஸ்ஃபோர்டு, கேம்பிரிட்ஜு, ஹார்வர்ட்லேருந்து டீச்சர்ஸ் இறங்கியிருக்காங்க. அது ஏன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரலன்னு நீங்கள் இப்போ இருக்கிற ரெட்டை தலைமையும் முன்னாடி இருந்த லேடியை தான் கேட்கணும். அது மாதிரி ஹெச்சிஎல் ஒரு தமிழர் ஃபஸ்ட்டு காலேஜ் இங்கே தான் ஆரம்பித்தார், எஸ்எஸ்ன்னு. அவர் ஏதோ பிடுங்கி அவர் போய் இப்போ ஹெச்சிஎல் யூனிவர்சிட்டி நொய்டாவில் ஆரம்பிச்சிட்டார். இதனால தான் நான் அந்த இன்டர்வியூவும் கொடுத்தேன். இந்த இன்டர்வியூலையும் இதான் நான் வற்புறுத்துறேன். லுக் அட் ஹை ஸ்கில் ஜாப்ஸ். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் ஒரு நல்ல ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.